என் பாதைகள் எல்லாம் பிரகாசிக்க செய்பவர் நீ. யகோவாசுக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஸோ எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்ட் கேட்கவே நல்லா இருக்குல்ல. எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்ட் அதாவது உணர்வுபூர்வமான முதலுதவி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்துல இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில எமோஷனல் கட் அதாவது உணர்வுபூர்வமான காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த எமோஷனல் கட் ஏற்படும் போது எந்த சூழ்நிலையில ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களோட எமோஷனல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த எமோஷனல் கட் மைல்டா இல்ல சிவியரா அப்படின்றத நம்ம ஆராய முடியும். ஸோ இந்த எமோஷனல் கட் ஏற்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா அது ரிஜெக்ஷன். அது செல்ஃப் ரிஜெக்ஷனா இருக்கலாம், இல்ல மத்தவங்க நமக்கு கொடுக்குற ரிஜெக்ஷனா இருக்கலாம். ஸோ ஒருத்தரோட எமோஷனல் ஹெல்த் நல்லா இருக்கு, ஹை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அது ஒரு சாதாரண மைல்டு கட்டை ஏற்படுத்தும். அப்படி இல்ல அப்படின்னா அது கடுமையான பாதிப்புகளை அவங்களுக்குள்ள விடுவாங்க. இப்போ ஒரு இடத்துல 3 பேர் இருக்கீங்க. அந்த மத்த 2 பேரும் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. உங்களையும் அந்த கம்யூனிகேஷன்ல இன்வால்வ் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு சாதாரண சூழ்நிலை. இப்ப அவங்க 2 பேர் மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் குடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நலம் விசாரிச்சுக்கிறாங்க. அவங்க உங்கள இன்வால்வ் பண்ணவே இல்ல. அந்த கம்யூனிகேஷன் அவங்க 2 பேரோட முடிஞ்சிருது அப்படின்னா, இத நம்ம சோஷியல் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க. அவங்க அங்க இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஃபீல் பண்றாங்க. ஆனா, ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுக்கு லே ஆஃப் குடுத்து ஃபயர் பண்ணிடுறாங்க. அவங்களோட வேலை போயிடுது அப்படின்னா, அவங்க அவங்க கூட வேலை பார்த்த எல்லாரையும் கலீக்ஸா பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா பார்த்ததுனால, அது ஒரு பெட்ரேயலா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ லோ செல்ஃப் எஸ்டீமோ இல்ல தேவைப்படுற அளவுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளையுமே தப்பாவே பார்க்கறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்கு, ஹை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படி இருக்குன்னா, அவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அடுத்து என்ன பண்ணணும்ன்றத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும், ஹை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், நல்ல எமோஷனல் ஹெல்த் இருக்கணும், செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே ஒருத்தரோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடிப்படை காரணிகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லிக்கலாம். வாழ்க்கை ரொம்பவே அழகானது, ரொம்பவே எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம நல்லதொரு மீனிங்ஃபுல் வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். இந்த கன்டென்ட் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்க. நான் நிர்மலா சிங்கராயர், உங்களுடைய பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.